सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. தேவி பாகவதம் மூணாவது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல சிவனும் பிரம்மாவும் அம்பாளை பண்ற ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கு. 4வது அத்தியாயத்துல விஷ்ணுவனுடைய ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டது. இந்த அத்தியாயத்துல சிவனும் பிரம்மாவும் அவளுடைய ஸ்தோத்திரம். இது பார்த்த கதை, அதாவது நாரதருக்கு பிரம்மா சொன்ன கதை. அந்த தன்னுடைய நாரதர் கேட்ட சில சந்தேகங்களுக்கு பிரம்மா பதில் சொல்றாரு இல்லையா, அந்த பதில் சொல்ற கான்டெக்ட்ல தான் இந்த ஸ்தோத்திரமும் வருது. தாங்க என்ன ஸ்தோத்திரம் பண்ணோம், அம்பாளை பார்த்துட்டு தாங்க என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அந்த ஸ்தோத்திரத்தை அப்படியே பிரம்மா நேரேட் பண்றார். பிரம்மோவாச்ச சித்வா விரதே விஷ்ணு தேவதேவே ஜனார்தனே உவாச்ச சங்கர சர்வஹா பிரணத புரதஸ்துதா சித்வா விரதே விஷ்ணு தேவதேவே ஜனார்தனே. தேவர்களுக்கெல்லாம் தேவரா இருப்பவரும் ஜனார்தனுமான விஷ்ணு இந்த மாதிரி தான் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நிறுத்தின அளவில் உவாச்ச சங்கரஹா சர்வஹா எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய சங்கரன் சர்வன் பிரணதா புரதஸ்துதா அவர் வணக்கத்துடன் முன்னாடி நின்று கொண்டிருந்தார். அவர் இப்ப சொல்றார், சிவ உவாச்ச யதி ஹரிஸ்தவ தேவி விபாவஜஹ ததனு பத்மஜ ஏவ தவோத்பவஹ கிமஹமத்ர தவாபி ந சத்குணஹ சகலலோக விதௌ சதுராசிவே. அவர் கேட்கிறார், பிரம்மா விஷ்ணு உன்னுடைய சக்தியினால் உண்டு பண்ணப்பட்டவராய் இருந்தால், பிரம்மாவும் உன்னுடைய சக்தியினால் உண்டு பண்ணப்பட்டவராய் இருந்தா நான் மட்டும் முன்னால படைக்கப்படாதவனா இருக்க முடியுமோ? எதி ஹரிஹி தவ தேவி விபாவஜா உன்னுடைய விபாவம் உன்னுடைய பெருமையினாலே உண்டானவர். விபாவா ஜாதா உன்னுடைய பெருமையினாலே உண்டானவராய் ஹரி இருப்பாரேயாகில் அதனு அவரை ஒட்டி, ஏன்னா விஷ்ணுவனுடைய நாபிகமலத்திலிருந்து வந்த தாமரையில் தான் பிரம்மா பிறந்தாருங்கிறது முதல் ஸ்கந்தம் அதுல எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ததனு பத்மஜேவ தவோத்பவா உன்னிடமிருந்து உண்டானவராய் இருக்கும் பட்சத்தில் கிம் அகமற்ற தபாதி ந சத்குணா ந சத்குணா, அதாவது சமோகுணத்தை சேர்ந்தவனா இருக்கக்கூடிய சமோகுணத்தை பிரதானமாக கொண்டவனா இருக்கக்கூடிய நானும் உன்னிடமிருந்து உண்டானவனாக இருக்க மாட்டேனா? சகல லோக விதௌ சதுரா சிவே. சகல லோக விதௌ, விதவுனா சிருஷ்டி, சகல லோகத்தையும் சிருஷ்டி பண்றதுல சதுரா மிக திறமையானவளா இருக்கக்கூடிய அம்பாளே நானும் உன்னிடமிருந்து வந்தவனாக இருக்க மாட்டேன்னா நானும் உன்னிடமிருந்து வந்தவன் தான், நீதான் ஜெகத் ஜனனி அப்படிங்கிற. சோமசி பூகு சலிலம் பவனஸ்ததா கமபி வன்னி குணஸ்த ததா புனः ஜனனி தானி புனః கரணானிக ஸ்வமசி புத்தி மனோப்பியத ஹுங்கதிஹி. அதாவது இந்த 3 பேரையும் சிருஷ்டி பண்றதுங்கிறதுல ஆதி சிருஷ்டிங்கிறது ஒண்ணு உண்டு. அதாவது புராணங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 புராணங்கள், புராணம் பஞ்சலட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. புராணங்கள்ல ஒரு 5 விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும், 5 விஷயங்களும் விரிவாக வர்ணிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னாக்க சர்க்கஸ்ட பிரதிசர்க்கஸ்ட வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுசர்க்கம் சேசி புராணம் பஞ்சலட்சணம் தான். பாகவதத்தை தசலட்சணம் அப்படின்பா. அது என்னென்னாக்கா முதல்ல சர்க்கம் பிரதிசர்க்கம். சர்க்கம் அப்படின்னு சொன்னா சிருஷ்டி, பிரதிசர்க்கம் அப்படின்னு சொல்லும்போது அது 2 விதமா வர்ணிப்பா. ஒண்ணு செகண்டரி கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவா, 2வது டெசல்யூஷன் பிரளயம் அப்படின்னு சொல்லுவா. வம்சம்ங்கிறது ரிஷிகளுடைய வம்சம். ஏன்னா இந்த 8 ரிஷிகள் இருக்க பாருங்க, அவள்கிட்ட இருந்துதான் இந்த கோத்திரங்கள், இந்த இருக்கிற நம்ம ஜனங்கள் எல்லாருமே அவள்கிட்ட இருந்தா சிருஷ்டி. அதனால அந்த ரிஷிகள் தேர்ந்து வந்த சிருஷ்டி, அந்த ரிஷிகளுடைய வம்சம் அதெல்லாம் சொல்றது வம்சம். மன்வந்தரம்ங்கிறது காலகணனா. வம்சாவனுசரித்தம்ங்கிறது ராஜாக்கள், இந்த இதெல்லாம் சொல்ற மாதிரி சோலார் ரேஸ், லூனார் ரேஸ், சந்திர வம்சம், சூரிய வம்சம் அப்படின்ற வம்சங்கள், இந்த கதையெல்லாம் சொல்றது இருக்கு இல்லையா. இதெல்லாம் ராஜாக்கள் தேர்ந்து வந்ததாக சொல்றது இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்னன்னு பேருனாக்க வம்சானுசரித்தம்னு பேரு. இன்ஃபேக்ட் சம்ஸ்கிருதத்துல தமிழ்லயும் இருந்தது. சம்ஸ்கிருதத்துல 3 இது சொல்லுவா.
அதாவது சூத மாகத வந்தி அப்படின்னு 3 பேரை சொல்லுவா. இந்த கதை சொல்றவா இருக்கா பாருங்க, கதை சொல்றவா 3 பேர் இருக்கா. சூதர்கள், மாகதர்கள், வந்தி. சூத மாகத வந்தினகான்னு சேர்த்து சொல்லுவா. சில இடங்கள்ல மாகதர், அதாவது இந்த இதுல பார்த்தீங்கன்னாக்க சம்ஸ்கிருத டிராமாக்கள்ல பார்த்தீங்கன்னா ராஜா இருக்கும் பொழுது ராஜாவுக்கு பக்கத்துல வந்தி அத வந்தினோ அப்படின்னு இருக்கும். வந்தினோ அப்படின்னு வைத்தாளிக்கோன்னு சொல்லுவா. வந்தினோ. சூதர்கள் அப்படின்னு சொல்றது யாருனாக்க அந்த ரீஜனுடைய ஹிஸ்டரி இருக்கு பாருங்க, அந்த பகுதிகள், அந்த பகுதிகளுடைய ஹிஸ்டரி அத்தனையும், அந்த ஊர்ல இருக்கிற கோவில்கள், அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுடைய பெருமைகள், என்னென்ன டைனாஸ்டிகள் இருந்தா அப்படின்னு அந்த ரீஜனுடைய ஹிஸ்டரி ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் எல்லாம் ஒரு லாங் டைம், அந்த ரீஜன் ஹிஸ்டரி, அந்த ரீஜனுடைய இம்பார்ட்டன்ஸ் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா ஒரு ஹிஸ்டரி, ரீஜனல் ஹிஸ்டரி, அந்த ரீஜனல் ஹிஸ்டரியை பிரசன்ட் பண்றவா யாரோ அவர்களுக்கு எல்லாம் சூதர்கள்னு பேரு. மாகதர்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க டைனாஸ்டிக் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு ராஜாவை பத்தி சொல்றோம் அப்படின்னா அந்த ராஜா எந்த வம்சத்தை சேர்ந்தவன், அந்த வம்சத்துல முன்னாடி இருந்த பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் யாரு, அவளுடைய எக்ஸ்பிளாய்ட்ஸ் எல்லாம் என்ன, அவ பண்ணின நல்ல காரியங்கள்லாம் என்ன, அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அந்த விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்லி இந்த ராஜா எவ்வளவு பெரிய வம்சத்துல வந்தவன் அப்படின்னு ராஜாக்களுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றவா இருக்கா பாருங்க. அந்த வம்சத்தினுடைய விஷயத்த கதையா ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து சொல்றவா அவளுக்கு பேரு மாகதாள்னு பேரு. வந்தி அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பர்டிகுலர் ராஜா இப்ப யார் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானோ அந்த ராஜாவினுடைய எக்ஸ்பிளாய்ட்ஸ், அவன் பண்ண காரியங்கள் என்ன, அப்படி அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு இந்த ராஜாவினுடைய விஷயங்களை எடுத்து பேசுறவா வந்தின்னு பேரு. இவா சொல்ற விஷயங்களை வச்சுட்டே அவ யாருங்கிறத வச்சுட்டு அவ என்னென்ன விஷயங்களை சொல்றா, எதை பேசுறா, என்ன எது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த சூத மாகத வந்தினகா அப்படின்னு நார்மலா சொல்லுவா. ஸோ இந்த சூதர்கள்னு சொல்லும்போது இவ என்ன பண்ண போறா, இந்த புராணங்கள்ல இந்த வம்சானுச்சரித்தங்கள்லாம் சூதர்கள் எல்லார பத்தியும் எடுத்து சொல்றது. சூத பௌராணிகத்தான புராணங்களை நேரேட் பண்றா. புராணங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆசிரியர் பகவத்பாதா சொல்றா, புறா அபிநவம், முன்னாடி அது புதுசா இருந்தது. புறா அபிநவம், முன்னாடி இருந்தா கூட இப்பவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா. ஏன்னா நம்மளுடைய ஹிஸ்டரி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியலனாக்க நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இது இருக்காது, ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் சொல்றோம் பாருங்க, நம்மளுடைய ஒரு செல்ஃப் எஸ்டீம், அதெல்லாம் புராணம்னா நம்ம ஹிஸ்டரி புராணம் நம்ம எதை சொல்றோம், புராணம் நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால தான் வேதத்திலேயே புராணங்கள்ன்ற ஒரு போர்ஷன் வேதத்திலேயே இருக்கு. ஸோ அந்த புராணங்கள் இதை பற்றி சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றதுன்னா, முதல்ல என்ன ஆகும், அந்த பிரம்மா, அந்த ஹிரண்யகர்பர் கிரியேட் ஆகும்போது ஈஸ்வரன் இருந்து அந்த ஹிரண்யகர்பர் தான் என்ன பண்றாருன்னா, ஹிரண்யகர்பரோட கூடவே அபஞ்சீகிருத்த பஞ்சமகா பூதங்களும் அப்புறம் ஜீவ சிருஷ்டிக்கு தேவையான இதெல்லாம் முக்கியமான வஸ்து. ஸோ ஜீவ சிருஷ்டிக்கு தேவையான அகங்காரம், மகது அப்படிங்கிற வஸ்து எல்லாம் வந்துடுறது. ஸோ இந்த மகத்தத்துவமும் அகங்கார தத்துவமும் அப்போ வந்துடுறது. அதுக்கப்புறம் பஞ்சீகிருதமாகி அப்புறம் பௌதிக சிருஷ்டிகள் தனியா ஏற்படுறது. ஸோ அந்த பூத சிருஷ்டிலாம் ஹிரண்யகர்பர் வரும்போதே கூடவே வந்துடுற காரணத்தினால அதெல்லாம் என்ன ஆகும், ஒரு பிரம்ம காலம், அதாவது பரார்த்த ஜீவினகன்னா பிரளயம் வரும்போது நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம்லாம் சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி சமயத்துல பௌத்திக வஸ்துக்களுக்கு தான் அழிவும், பௌத்திக வஸ்துக்களுக்கு தான் உற்பத்தியுமே ஒழிய இந்த அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதங்கள்னு சொல்லக்கூடியதான ஆதாரமா இருக்கக்கூடிய பஞ்சமகாபூதங்கள் அழிய போறதில்லை. அவைகள் பிரம்ம திருஷ்டி இருக்கிற வரைக்கும் இருக்கும். பிரம்மனா சகதேசர்களே சம்பிராப்தே பிரதிசந்தரே பிரத்யாந்தே சுத்தாத்மானு பிரம்மாவுக்கும் எப்ப காலம் முடியுதோ அந்த சமயத்துல அந்த பஞ்சமகாபூதங்களும் லயத்தை அடைஞ்சிடும் மகாபிரளயத்தினுடைய முடிவுல. அதுக்கப்புறம் மகாபிரளயம்னா கூட பிரம்மாவுடைய காலம்னு சொல்ல முடியாது, பிரம்ம பிரளயம்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கல்பம் முடியும் போதும் பிரம்மாவுடைய ஒரு தினம் ஆகும் போது மகாபிரளயம் வரும். அதனால என்ன ஆகுது, அப்ப பிரம்மா புதுசா வரும்போது இந்த பஞ்ச மகாபூதங்கள் வரும். அதை சிருஷ்டிக்கிறது இந்த மாயையினால வரக்கூடியது. தஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூதா. ஸோ அந்த ஆத்மாவிலிருந்து ஆகாசம், அந்த ஆத்மாங்கிறது என்ன, மாயாசபலமான பிரம்மம். அந்த மாயாசபலமான பிரம்மத்திலிருந்து இந்த ஆகாசம் எல்லாம் வந்ததுனால பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூதங்கள் வருது இல்லையா, அதை உண்டு பண்றவன் நீதான் அப்படின்னு சொல்ற. வமசி பூஹு, நீதான் பூமி, சலிலம், பவனஹா, ததா கமபி வன்னி. ததா கம்னாக்கா ஆகாசம், வன்னி. ஸோ பஞ்சமகாபூதங்களையும் சிருஷ்டிக்கிறது. குணத்த ததா புனகா, அவ்வாறே குணங்கள். இந்த
இவைகளுக்கான குணங்கள் இந்த பஞ்சமகாபூதங்களுடைய விஷயங்கள், அதாவது தன்மாத்திரைகள்னு சொல்லுவா, சப்த தன்மாத்திரை ஸ்பர்ஷ தன்மாத்திரைன்னு சொல்லக்கூடியதான அவைகளுடைய குணங்கள். அதே மாதிரி ஜனனி தானி புன கரணானிச்ச, கரணானிச்ச இந்திரியங்கள் இத்தியாதி வஸ்துக்கள், அதாவது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு மனசுன்னு சகல விஷயங்களையும் சிருஷ்டிக்கிற தோமசி புத்தி மனோத ஹுங்குதிகி, புத்தி மனஸ் அகங்காரம், சித்தம் மனசு புத்தி அகங்காரம் பா. இதுல சித்தம்ங்கிறது சாதாரணமா இந்த மனசுக்குள்ளேயே சேர்ந்துடும். ஸோ புத்தி மனஸ் அகங்காரம் இதையும் சிருஷ்டிக்கிறது நீதான். இவைகள் எல்லாமே ஆதி சிருஷ்டியா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே உன்னால சிருஷ்டிக்கப்படுறதுதான் அப்படின்னு. பாக்கியில பின்னாடி வரக்கூடிய பிரஜாபதிகள் தேவதைகள் அவெல்லாம் பாக்கியை சிருஷ்டிச்சுப்பா. நச்ச விதந்தி வதந்திச்ச ஏ அந்யதா ஹரிஹராஜகிருதம் நிகிலம் ஜெகத்து. ஏ வதந்தி அந்யதா ஏ வதந்தி, எவர்கள் இவைகளை வேறு விதமாக, அதாவது இந்த மும்மூர்த்திகள் இருக்கா பாருங்க, ஹரி ஹரன் ஹகர், அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன், இவர்களாலே இவைகள் அனைத்தும் சிருஷ்டிக்கப்படுபவைகளாக, அம்பாளாலே சிருஷ்டிக்கப்படாமல் இவர் மூன்று தேவதைகளாக சிருஷ்டிக்கப்படுபவர்களாக ஏ விதந்தி ஏ வதந்தி, எவர்கள் அறிகிறார்களோ எவர்கள் சொல்கிறார்களோ அவர்கள் வாஸ்தவத்தில் நச விதந்தி, அவர்கள் உண்மையை அறிவதில்லை. அதாவது இந்த பிரம்மாதி தேவர்கள் சிருஷ்டிப்பதாக கூறுபவர்கள் யாருமே உண்மையை வாஸ்தவத்துல அறிவதில்லை. நிகிலம் ஜெகத்து, ஜெகத் முழுமையும் அவர்களால், அதாவது அவர்கள் சிருஷ்டிக்கலன்னு சொல்ல, நிகிலம் ஜெகத்து முழுமையான ஜெகத்து பூர்ணமாக அவர்களாலே சிருஷ்டிக்கப்படுகிறது என்று கூறுபவர்கள் உண்மையை அறிவதில்லை. தவகிருத்தா திரையேவ சதைவதே, திரையகா அந்த மும்மூர்த்திகளும் தவகிருத்தாக உன்னாலே அனுகிரகிக்கப்பட்டுதான் விரசையந்தி ஜெகத் சச்சராச்சரம், தராச்சரம், தரம்னா அசையும் பொருள், அச்சரம்னா அசையா பொருள், அசையும் பொருள் அசையா பொருள்னு உண்டான இந்த முழுமையான ஜெகத்தை அந்த மூவரும் சிருஷ்டிப்பது என்பது, அந்த மூவரும் பாலனம் செய்வது, தங்களுடைய காரியத்தை செய்வது என்பது அனைத்தும் தவகிருத்தாக உன்னுடைய அனுகிரகத்தினால் அல்லவா, நீ அவர்களை செய்ய தூண்டுறதுனால, உன்னுடைய தூண்டுதலின் பேரிலேயே அவர்கள் செய்கிறார்கள். அவனி வாயு க வன்னி ஜலாதிபிகி, அவனின்னா பூமி, வாயு கண்ண ஆகாசம், வன்னி ஜலாதிபிகி நெருப்பு அக்னி, இவைகள் எல்லே இவைகள் எப்படிப்பட்டவைகள், தபிஷைகி தங்களுடைய குணங்கள், அதாவது இந்த ஸ்பர்சாதிகளாலே சப்த ஸ்பர்சாதிகளாலே சகுணைஸ்ட ஜெகத் பவே, அவைகளுடைய விஷயங்களாலேயும் அவைகளுடைய குணங்களாலேயும் அவைகளுடைய தன்மையெல்லாம் பஞ்சபூதங்களுடைய கேரக்டரிஸ்டிக்னால இந்த உலகம் உண்டு பண்ணப்படுது. பஞ்சபூதங்கள் வெறும் பஞ்சபூதம் இல்லை, ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மைகளாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது எடுத்துங்கோ, இது எடுத்துங்க, அக்னி எடுத்துட்டோம்னா அக்னியில ரூபம் இருக்கு. அக்னியில இருக்கிற ரூபம் அதனுடைய காரிய வஸ்துவான ஜலத்திலையும் பூமியிலையும் கூட இருக்கு. அந்த மூணு நம்மளால பார்க்கப்படுறதா இருக்கு. ஆனா இந்த மூணு என்ன ஆகும், வாயுலயோ ஆகாசத்திலேயோ ரூபம் இல்லை. அதே மாதிரி ஸ்பர்சம், வாயு பரியந்தமான வஸ்துக்கள்ல ஸ்பர்சம் இருக்கு, ஆகாசத்துல இல்ல. ஒவ்வொன்றுத்திலையும் விஷயங்கள், அதாவது சப்தாதி குணங்கள் இருக்கு, அதற்கு தனியான குணம், அதாவது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பரிமாணாதிகள், இந்த அதாவது சங்கியா, அதாவது எண்ணப்படக்கூடியகள் சங்கியா, அதாவது ரூபரச கந்த ஸ்பர்ச சங்கியா பரிமாண பிரசக்த சயோக விபாக பரத்தன, இவைகளுடைய குணங்கள் எல்லாம் சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், நம்ம சாதாரணமா எடுத்துட்டோம்னாக்க ப்ராப்பர்ட்டின்னு எதை சொல்றோமோ அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஸோ இவைகளுடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக், தனியான குணங்கள், அவைகளுக்கு விசேஷ குணங்கள், அதோடு மட்டும் இல்லாம அவைகளுடைய ப்ராப்பர்ட்டிகள், இதெல்லாமே ஜெகத் பவே, இவைகளாலே இந்த ஜெகத் பவே எதிதா கதமத்தியத தத்ஸ்புடம் பிரபவதீதி தவாம்ப கலாமிருதே, இதெல்லாமே இருக்கு. வரதுங்கிறது, அதாவது பஞ்சபூதங்கள்ல இருந்து வரதுங்கிறது இருக்கே ஜெகத் பவே, இது வரலாம் எப்ப, எதி எப்ப, கதமத்தியத தத்ஸ்புடம் பிரபவதி தவ அம்ப கலாமிருதே, உன்னுடைய சிற்கலை இருக்கு பாருங்க, அந்த சிற்கலையினுடைய சம்பந்தம் இல்லைன்னா, அதாவது இந்த கான்சியஸ்னுடைய சம்பந்தம் இல்லைன்னா, சுதந்திரமா வரணும்னா, சுதந்திரமா அதுகள் எப்ப வரும், எப்படி வரும், ஏதா வரும், அதாவது சுதந்திரமா வருது அப்படின்னு ஒத்துந்தோம்னா வரட்டும், சுதந்திரமா வரட்டும், எல்லாமே சுதந்திரமா தான் வரப்போகுது. ஆனா சுதந்திரமா வருதுன்னா எப்ப வரணும், எப்படி வரணும், எவ்வளவு வரணும் அப்படிங்கிறத டெஸ்டின் பண்றது யாரு? ஒவ்வொன்றுத்துக்குள்ளயுமே அதனுடைய ப்ரோக்ராம் ஒவ்வொன்றுமே உள்ள அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்கிறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னாக்க அது மாறாம எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், வேற மாதிரி இருக்கக்கூடாது.
மாறுறதுனாக்கா அந்த மாறுறதுங்கிறது அதுக்குள்ள ப்ரோக்ராம்டா இருக்கணும். பட் அந்த மாதிரி லோகத்துல நம்மளால பார்க்க முடியல. சில சமயத்தில் சில சமயம் இருக்கு, சில சமயம் இல்ல. ஸோ எப்ப அது வந்து கோத் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஏன் சிலது பெருசா இருக்கு, ஏன் சிலது சின்னதா இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் பார்க்கறோம், சில இதெல்லாம் சூப்பர் நோவா அப்படிங்கிறோம். அதாவது இப்ப திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிற நம்ம சூரியனை போலவே இந்த திருவாதிரை நட்சத்திரம் எவ்வளவோ மல்டிபிள் மடங்கு அது பெருசு, 100 மடங்கோ 1000 மடங்கோ எவ்வளவோ மடங்கு பெருசா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் எங்க இருந்து பெருசா இருக்கு, அது எப்ப உண்டாருது, ஏன் உண்டாருதுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. இதுகளுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லணும். காரணம் சொல்றதுன்னா அம்பாளுடைய சிக்கலாங்கிற ஒரு காரணம் இருந்ததுன்னாக்க அது வந்து ஜனங்களுடைய கர்ம வசத்தினாலேயோ இதனாலேயோ அந்த அனுகிரக வசத்தினால அந்த கான்சியஸ்னஸ் எல்லாத்தையும் டீல் பண்றது, அந்த கான்சியஸ்னஸ்னால இதெல்லாம் உண்டாகுதுன்னு சொன்னோம்னாக்க கான்சியஸ்னஸ்ங்கிற காரணம் இருக்கு. கான்சியஸ்னஸ் அது வந்து நாலேஜபிள் வஸ்துவா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் அவ்வளவும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். அதனால அது என்ன எடுத்து தவ கலாம் இருக்கே, அதாவது இந்த இது சொல்ற பாருங்க, இது வந்து நெய்யாய்கள்லாம் கூட இந்த விஷயத்த வந்து நான் இந்த நியாய கிருஷ்ணாஞ்சலிங்கிற விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்டா எடுத்து சொல்லியிருக்கேன். இதை பத்தி தனியா டீல் பண்றதுக்கே ஈஸ்வரன் மொத்தம் ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள், என்னென்ன காரணங்களால ஈஸ்வரனை ஒத்துக்கணும் அப்படின்ற சில காரணங்கள் ஏற்றுக்க முடியாம இருந்தாலும் சில காரணங்கள் நம்மளுடைய நாலேஜுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அந்த வஸ்து இருக்கு பாருங்க, தவ கலாமிருத்தே, உன்னுடைய கலான்னா சிக்கலை. அந்த சிக்கலைங்கிறது மட்டும் இல்ல, சிக்கலையினுடைய ஒரு கலை எவ்வளவோ அம்சத்துல 16ல ஒரு பங்கு, 100ல ஒரு பங்கு, 1000ல ஒரு பங்கு, லட்சத்துல ஒரு பங்குன்ற மாதிரி அதனுடைய ஒரு துளி அம்சத்தினால இது அவ்வளவும் என்ன ஆகுது, இந்த சிருஷ்டி ஏற்படுறது. அந்த கலை இல்லைன்னா இந்த சிருஷ்டி ஏற்பட முடியுமா? அதான் திருப்பி சொல்றது அதே விஷயத்த, பவதி சர்வம் இதம் சச்சராச்சரம், இந்த சராச்சரம் சர்வம் இதம் பவதி, அதாவது சராச்சரமான அசையும் அசையா பொருட்கள் அடைகிற இந்த ஜெகத்தானது துவம் அஜ விஷ்ணு சிவாகிருதி விகல்பிதம், இது மூர்த்தியும் இந்த மூர்த்திகளாலே சிருஷ்டி பண்ணப்படுறதுன்னு சொல்றோம். ஆனா நீதான் அந்த அதாவது மாயாங்கிற பிரகிருதி அம்பாள் இருக்கா இல்லையா, அந்த மாயாதான் என்ன ஆகுது ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு சொல்றோம். மும்மூர்த்திங்கிறது சாதாரணமா ஈஸ்வரர்கள். மும்மூர்த்திகள் ஈஸ்வரால இருக்கும்போது என்ன ஆகும், அந்த ஈஸ்வரங்கிறது யாரு, அதாவது நம்ம சாதாரணமா சில சமயம் இந்த மும்மூர்த்தியே ஈஸ்வரான்னு சொல்லுவோம், சில சமயம் ஈஸ்வரனுக்கு பின்னாடி அடுத்தது வரக்கூடியதுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஈஸ்வரன்ல ஒன்றும் பேதம் கிடையாது, எப்படி நம்ம பாக்குறோமோ அந்த விஷயத்துல பார்க்க போறோம், நம்ம பாக்குற அனுகூலத்தை பொறுத்ததுதான். ஸோ அந்த மும்மூர்த்தியே ஈஸ்வரனா இருக்கிற பட்சத்துல நீதான் இந்த 3 பேராகவும் மாறுற, நீதான் இந்த 3 பேராகவும் வடிவெடுக்கிற, நீதான் இந்த 3 பேராகவும் இருக்கிற. மாயா சம்பந்தம் இல்லாம இவன் 3 பேர் இருக்க முடியாது. மாயை இருக்கே, சத்தகுண பிரதானமா இருக்கும்போது விஷ்ணு, ரஜோகுண பிரதானமா இருக்கும்போது பிரம்மா, தமோகுண பிரதானமா இருக்கும்போது சிவன் சொல்றோம். அப்ப மாயதான் இந்த 3 குணம் பிரதானமாகவும் இருந்துட்டு மும்மூர்த்திகளாகவும் ஆகி அந்த 3 காரியங்களை பண்றது இல்லையா. சோ பவதி இவா 3 பேரும் அத விஷ்ணு சிவாகிருதி கல்பித்தம் பவதி, நீதான் இந்த 3 பேராக விகல்பத்தை எடுத்துட்டு இந்த காரியங்களை செய்கிற. விவித வேஷ விலாச குதூகலை, அதனால இதெல்லாம் என்ன ஆகும், இதுல சொன்னார் பாருங்க சத்தியதசி, இந்த கௌடபாதகாரிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, இந்த இயல்பு அதாவது மாயையினுடைய இயல்பு இந்த சிருஷ்டி ஏற்பட்டு இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஏன் ஏற்படுறது அப்படின்னா அது லீல, அது அவள்தான் இதுக்கு காரணம் சொல்ல முடியாது. ஏன் ஏற்படுறது என்ன ஏதுன்ட்டு, ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லலாம், அது எப்படி போக்கலாம்னு சொல்லலாம். ஏன் ஏற்படுறது அப்படின்னு சொல்றது கஷ்டம். எப்ப ஏற்படுறது, ஏன் ஏற்படுறது, ஏன்னா காலம் தெரியணும். முக்கியமா காலம்ங்கிறதும் நம்ம ஏற்படுறது, நம்ம உண்டானதுக்கு முன்னாடி உண்டானது காலம். மாயா அவித்யா கச்சிதோர் யோகா காலயுத்தி அவிதீயதுன்னு இருக்கிறதுனால காலம் சிருஷ்டியானதான் பாக்கி சிருஷ்டிகள் வரப்போறது. ஸோ கால சிருஷ்டிங்கிறது மாயைக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். ஸோ அந்த சம்பந்தம் எப்போ வருதுன்னு தெரியறதா இருந்தாக்க அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கணும் இல்லையா, யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு சாட்சியா இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். சாட்சியா இருக்கிறதா இருந்தாக்க அவளுக்கு அப்புறம் மாயா வரதா இருந்தா அந்த இதெல்லாம் வஸ்துக்கள்லாம் நிச்சயமா போயிடுமே. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா நம்மளுடைய புத்திக்கு எட்டாத விஷயங்கள், புத்தியால கிரகிக்க முடியாது. புத்தியால கிரகிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும், 3 அம்சம் இருந்தா தான் புத்தியால கிரகிக்க முடியும். அதாவது வஸ்து, தேச, கால அப்படின்னு சொல்றோம். இந்த 3 சம்பந்தம் இருந்தா தான் புத்தி எதுவுமே கிரகிக்கும். கிரகிக்கப்படக்கூடியது ஏதாவது கிரகிக்கப்படக்கூடிய வஸ்துவா இருக்கணும், ஒரு விஷயமா இருக்கணும். அதாவது அது விஷயமா எந்த விதமான குணங்களும் இல்லாம விஷயமே இல்லாம இருந்துச்சு ஒரு சூரியத்தை மனசு கிரகிக்காது. அதோட அது ஒரு காலத்துல எக்ஸிஸ்ட் ஆகதா இருக்கணும், ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகதா இருக்கணும்.
அந்த 3 சம்பந்தமும் இருந்தா தான் அது என்ன பண்ண முடியும், அந்த விஷயமே புரிஞ்சுக்க முடியும், பிரதிபாதனம் பண்ண முடியும். ஒரு கம்யூனிகேஷனுக்கும் பாசிபிளா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் பாசிபிளா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டின விஷயத்தை எப்படி கிரகிக்கிறது? அது வேதம் என்ன சொல்றது அதான் கேட்டு போறமே ஒழிய அந்த இடத்துல நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய புத்திக்கு எட்டக்கூடிய விஷயமா அது அனுமானத்துக்கு கூட இல்லை. ஏன்னா பிரத்யட்சத்துக்கு எது விஷயமாகுமோ அதுதான் அனுமானத்துக்கு விஷயமாக முடியும். அது எப்பவாவது அதாவது இப்ப நம்ம ஏதோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப தூரத்துல இருக்கிற கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அந்த கிரகங்கள்லாம் எப்படி நம்மளுக்கு பிரத்யட்சமாகும்னாக்க பிரத்யட்சமாகக்கூடிய பாசிபிலிட்டி அதுக்கு இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் எப்பாவது ஒரு நாள் யாருக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விதத்துல பிரத்யட்சமாகக்கூடியது அதனுடைய காரண காரிய பாவ சம்பந்தத்தை கிரகிக்கப்படக்கூடியதா இருந்தா தான் அது அனுமானத்துக்கு கூட விஷயமாக முடியும். ஆனால் இந்த விஷயங்களா இருக்கு பாருங்க, இந்த மாயையை பத்தின விஷயங்கள் எதுவுமே பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்துக்கும் விஷயமாகாததுனால அது சாஸ்திரம் சொல்றதுதான். அதாவது என்ன ஆகும், பலானுமேயாக சாஸ்திரம் சொல்றது அப்படிதான் எடுத்துன்னு போனோம். சோ விவித வேஷ விலாச குதூகலைகி விரமசே ரமசே ரமசே. நீ அதுல என்ன பண்ற, அந்த குழந்தை விளையாடுற மாதிரி நீ இதுகள்லாம் வச்சுன்னு விளையாடிட்டு இருக்க. யதாரிச்சு விரமசே, எப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் போறதோ அப்ப விரமசே அதுல இருந்து நீ வித்ட்ரா பண்ணிக்கிற. அதாவது இந்த சிருஷ்டிங்கிறது குழந்தை என்ன பண்றது, இன்னொரு இடத்துல தனியா இருக்கிற குழந்தை தங்கிட்டு இருக்கிற பொம்மையை வச்சுன்னு விளையாடுறது, தனக்கு இஷ்டம் இருக்கிற வரைக்கும் விளையாடுறது. ஒரு விளையாட்டு இருந்தா இன்னொரு விளையாட்டு, அதை விட்டு வேற ஒரு விளையாட்டுன்னு அது என்ன பண்றது, பல விளையாட்டுகளை மாத்தி மாத்தி விளையாடுறது. அது விளையாடுறதுக்கு வேற யாராவது ஒரு துணைக்கு வேணும், கூட ஒருத்தர் பிளே கூட இருந்தா ஓகே, கூட இல்லைன்னாக்கா அது இருந்தா தான் விளையாடும், இல்லைன்னா உட்காந்து அழுதுன்னு இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. தானாவே தனியா விளையாடிட்டு இருக்கோம். அது விளையாடிட்டு இருக்கும்போது போர் அடிச்சுன்னா என்ன பண்ணும், தூக்கி போட்டு வேற ஏதாவது விளையாட்டு போடும், இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போடும், இல்லை தூங்க போயிடும். அது என்ன பண்றது, விரமசே தான் எப்ப யதாருச்சி அக்கார்டிங் டு இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் விரமசே யூ வித்ட்ரா. நீ என்ன பண்ற, பிரளயத்தையும் பண்ணிக்கிற, சிருஷ்டியும் பண்ற, எல்லாம் யதாருச்சி உன்னுடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்தது. அந்த கலை இருந்ததுன்னா இதெல்லாம் ஏன் வருது, எப்ப வருது, எப்படி வருது, எப்ப வித்ட்ரா ஆகுதுங்கிறதெல்லாம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா அது நம்மளுடைய லாஜிக்கு கீழே வர்றது கஷ்டமா இருக்கும். நீதான் இவ்வளவுக்கும் காரணமா இருக்க அப்படிங்கிற சகலலோக சுசுப்து அகம். நான் என்ன ஆகும், சகலலோக சுசுப்து எல்லா லோகத்தையும் சிருஷ்டிக்க விரும்புவராய் அகம் ஹரிஹி கமலபூஷ்ட பவாம யதா அம்பிகே. அதாவது இந்த லோகத்தை சிருஷ்டிச்சு இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணி சம்ஹாரம் பண்றதுங்கிற எங்களுடைய காரியத்தை பண்ணக்கூடியவர்களாய் யதா அம்பிகே பவாம, அதாவது நாங்கள் எப்ப ஆவோம், பவாம ஆவோம், எதா ஆகிறோம்னு அர்த்தம் இல்லை, ஆவோம் பி அப்படிங்கிற மாதிரி. எதா அம்பிகே தவ பதாம்புஜ பாம்சு பரிகிரகம் சமதிகம்ய. தவ பதாம்புஜ பாம்சு பரிகிரகம், உன்னுடைய திருவடி தாமரைகளுடைய தொகுளுடைய அனுகிரகம் கிடைச்சா மட்டும்தான், அதாவது எப்ப நீ விரும்புறியோ சமதிகம்ய அந்த அனுகிரகத்தை பரிகிரகம் அதை அடைந்து ததா நனு சக்ரிம அப்ப நாங்க இதெல்லாம் செய்ய வல்லோமாவோம். எப்ப நாங்க செய்ய வல்லோங்கிறது இதெல்லாம் பண்ணு உன்னுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது அப்படின்னு என்ன பண்றார், இவன் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றார். எதி தயார்திரமனாக ந சதா அம்பிகே கதமகம் விகிதஸ்த தமோகுணா. தயார்திரமனாக நீ தயையுடன் நீ இருப்பவளாக ஆகவில்லையானால், நீ தயையுடன் எங்களிடம் இருக்கவில்லையானால் கதமகம் தமோகுணா விகிதா, நான் தமோகுண பிரதானனாக எப்படி ஆயிருப்பேன், நான் எந்த குணத்தோடு எப்படி இருந்திருப்பேன். அதாவது தமோகுண பிரதானம் தான் என்ன அர்த்தம், தமோகுணம்னா ஒன்றும் தெரியாதவராக ஏதோ ராட்சசர் தைத்தியர்கள் மாதிரின்னு அர்த்தம் இல்லை. தமோகுணத்தை காரியமாக, அதாவது தமோகுண காரியமாக இருக்கக்கூடிய சம்ஹாரங்கிற காரியத்தை பண்ண வல்லவராக. தமோகுணம்னா வெறும் தமோகுணம்னு அர்த்தம் இல்லை. அந்த வெறும் தமோகுணம்ங்கிறது ராட்சசாலிட்டியும் தைத்தியாலிட்டியும் இருக்கிறது. இது தமோகுணத்தின் கீழ் வரக்கூடிய சம்ஹாரங்கிற காரியத்தை செய்ய சக்தி படைச்சவர். அந்த காரியத்தை செய்யணும்னா செய்கைங்கிறது ரஜோகுணத்துக்கு கீழே வருது. என்ன காரியத்தை எப்ப எப்படி பண்ணணும்ங்கிறது சத்தகுணத்துக்கு கீழே வருது. அதோட மட்டும் இல்ல, அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஃபேவரட்டிசம் நெப்போட்டிசம் சொல்றோமோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுவும் பர்ஃபெக்டா தெரியணும். யார் இந்த பிரம்மாண்டத்துல முழுக்க எப்ப சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிறது அப்பவும் தெரியணும். இந்த பிரம்மாண்டத்துல யார் யாரை எப்ப எப்படி சம்ஹாரம் பண்ணணும்னு, இந்த பிரம்மாண்டத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி யார் யாரெல்லாம் சம்ஹாரக்காரகனா இருக்கானோ அவ்வளவு சம்ஹாரக்காரகனையும் வேலை வாங்கக்கூடிய சக்தியும் அவ்வளவும் இருக்கணும் இல்லையா? அவ்வளவும் இருக்கணும்னா அதுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சர்வீகத்தை வேணுமா வேண்டாமா?
அதனாலதான் சிவனுக்கும் சர்வஜன்னே பேரு. அப்படி சர்வஜம் இருக்கணும்னாக்கா அது சத்துவகுணம் இல்லாம வர முடியுமோ? அதனால தமோகுண பிரதானமாக இந்த சம்ஹாரங்கிற காரியத்தை நான் பண்ணணும்னா, அதாவது தமோகுணத்துக்கு உட்பட்டதான சம்ஹாரங்கிற காரியத்தை பண்ணணும்னா, எடின தயார்திரமனாக நீ என்ன இதுக்கு பொறுப்பாக அப்பாயின் பண்ணலைன்னா, எங்கிட்ட நீ கருணையோட இந்த காரியத்தை கொடுக்கலைன்னான்னு அர்த்தம். அதோட கமலஜஸ்ட ரஜோகுண சம்பவா, பிரம்மாவும் ரஜோகுணத்தை பிரதானமாக கொண்டவராக, சுவீத கிமு சத்துவகுணம் ஹரிஹி, ஹரிஹி சத்துவகுணா, ஹரி சத்துவகுணத்தை கொண்டவராக சுவீதா சிமுனனு, இவர்கள் இவ்விதம் உன்னுடைய தயையினாலே செய்யப்படவில்லைன்னா நாங்க எப்படி இந்த காரியத்தை இதுல சௌந்தரிய லகரியிலையும் சிவ சக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா பிரபவித்தும், பிரபவித்தும் தான் செயல்படுவதற்கு சக்தியா யுக்தா எதி சக்தியுடன் சேர்ந்தவராக இருந்தாரேயானால் சிவகா பிரபவித்தும் சக்தா, அவர் செயல்பட சக்தி உடையவராக ஆக போறார். ஒருத்தர் சக்தி உடையவராக ஆவார்னா அவன் எப்ப சக்தி உடையவனா ஆனா சக்தி இருந்தா தான். சக்தியை பார்த்து இந்த இடத்த சொல்ற, நீ தயார்திரமனாக எதி, நீ மட்டும் ஆவிர்வாவம் ஆகலைன்னா, நீ எங்ககிட்ட ஆவிர்வாவம் ஆகலைன்னா எப்படி எங்களுக்கு அந்த சக்தி இருந்திருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல பிரகதி மாயைய பிரதானமா வச்சுட்டு பேசுற. எதி நதே விஷமா மதி நம்பிக்கை, அதோட முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்ற, விஷமா மதி நம்பிக்கை. விஷமா மத்தின்னா சாதாரணமா முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுவோம், அம்பாள் அப்படிங்கிறது ஈஸ்வரி. ஈஸ்வரியா இருக்கும்போது அவளுக்கு வந்து இப்ப சொன்ன ஃபேவரட் இடம் நெகோட்டிசம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான குணங்கள்லாம் எதுவுமே இருக்க முடியாது. அவள்கிட்ட வந்து டிஃபெக்டே எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு டிஃபெக்டா இருந்ததுன்னா அவள் காடா இருக்க முடியாது இல்லையா. ஸோ டிஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஆனா டிஃபெக்ட் இல்லைன்னு சொன்னா பர்ஃபெக்ட்னு சொன்னோம்னா ஈஸ்வர சிருஷ்டியில எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுமா வேண்டாமா? அவள்கிட்ட டிஃபெக்ட் இல்லை, பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு சொன்னோம்னாக்க எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே நேரத்துல பிறந்து ஒரே நேரத்துல போறவாளா, இல்ல ஒரே மாதிரி சுகத்தை அனுபவிக்கிறவாளா, இல்ல ஒரே மாதிரி துக்கத்தை அனுபவிக்கிறவாளா, வாஸ்தவத்துல சொல்ல போனா துக்கத்தை அனுபவிக்கிறவாளாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே சுகத்தை எப்பவுமே சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவாளா, கிட்டத்தட்ட அது என்ன ஆகும், இந்த சிண்டர்லா ஸ்டோரி எல்லாம் வர மாதிரி எல்லாம் எப்பவும் தூங்கிட்டே இருக்கிறவாளா தான் இருக்க முடியும் ஒரே நேரத்துல. இதுல பாத்தீங்கன்னா இந்த சுமேரியன் மித்தாலஜியில பாத்தீங்கன்னா அந்த அவ என்ன பண்ணிட்டு போனா எங்குடுன்னு ஒரு ஸ்டோரி, அதுல என்ன சொல்லுவான்னாக்க வாஸ்தவமான சந்தோஷம் எது அப்படின்னு கேட்டா தூங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் இந்த முச்சுக்குந்தன் சக்கரவர்த்தி கேட்டா மாதிரி தூங்கிட்டே இருக்கணும் இல்லை எடுத்து போயிடணுங்கிறது அவ வரமா கேட்டா அப்படின்னு அந்த அந்த எபிக்ல வரும். ஸோ இதெல்லாமும் அந்த மாதிரி, அதாவது தூங்குறது தான் சுகம், தூங்குறது தவிர வாழ்க்கையை வாழறதா இருந்தா அதுல வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். வேரியேஷன்ஸ் இருக்கும்போது துக்கம் இருக்கும், துக்கத்தை அவாய்ட் பண்ண முடியாது, அதை பர்மனண்டா ரிமூவ் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும், அந்த வாழ்க்கையினுடைய வேரியேஷன்ஸ்ல சம்பந்தம் இல்லாம இருக்கிறது தான் சுகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, இல்லாம இல்ல. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறதுனாலதான் புராணங்கள்ல வரும்போது அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றா. நம்மளுக்கு சில சமயங்கள் அதை புரிஞ்சுக்க முடியாததுனால, இல்ல யார் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு தெரியாததுனால பாசிபிளான சில சந்தேகங்கள் வரலாம். பட் வேர்ல்டு ஹிஸ்டரியை நம்ம கம்ப்ளீட்டா நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு மூலையில இந்த மாதிரி யாராவது இடத்துல இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது தான் வந்து என்னாகும், புராணங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, இல்ல ரிஃப்ளெக்ட் ஆன விஷயங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, இப்படி என்ன வச்சுக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகுது, இந்த உலகத்துல டிஃபரன்சஸ் இருந்தா தான் உலகம் லைவ்லியா இருக்கும். லைவ்லியா இருக்குன்னா இருக்கும் சிருஷ்டி. ஏன்னா உலகத்துல சிருஷ்டிங்கிறதுடைய பர்பஸ் என்ன, சிருஷ்டிங்கிறதுடைய பர்பஸ் வந்து நம்மளுடைய கர்மாவை எக்ஸிஸ்ட் பண்ணி மோட்சத்தை அடையிறது தான், அதுக்கான வழியை நம்ம தேடுறது தான். ஸோ நம்மளுடைய கர்மாவை எக்ஸிஸ்ட் பண்ணி நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணி நம்ம மோட்சத்தை அடையணும்னா அதுக்கு டிஃபரன்சஸ். கர்மாவை எக்ஸாஸ்ட் பண்றதுன்னா சுகதுக்க அனுபவங்களால நம்மளுடைய கர்மாவை எக்ஸாஸ்ட் பண்றது, வெறும் சுகத்தினால மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம புண்ணியம் பாபம் ரெண்டுமே பண்ணிருக்க போறோம். அதாவது புண்ணியம் பாபம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரே கர்மா தான். நம்ம எந்த பேக்ரவுண்ட்ல, எந்த ஆங்கிள், எந்த மனோபாவத்துல எதை பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அது புண்ணியமாகவோ பாவமாகவோ ஆறுது. அதாவது யார் பண்ணக்கூடிய கர்மமோ அவ அதை பண்ணினா அது புண்ணியம், அவ அதை பண்ணலன்னா பாவம். ஸோ அப்ப என்ன ஆகும், நல்ல காரியமே தப்பான டைப்ல பண்ணினா என்ன ஆகும், அதாவது என்ன ஆகும்னாக்க சந்தியாவந்தனாதிகளே சொல்லுவா, அக்காலத்துல பண்ணா ராட்சசாளுக்கு பிரீத்தி அப்படின்னுவா. ஸோ அக்காலத்துல பண்ணா ராட்சசாளுக்கு பிரீத்தினா என்ன ஆகும், காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணாத தோஷம் தேவதைகளுடைய பிரீத்தி போயிடுது. ஸோ துட்ட தோஷம் வந்துட்டு ராட்சச பிரீத்தின்னு ஏற்படுறது. அதனால எப்படி வேணா, அதாவது மகாபாரதத்துல இது வருது 13ஆம் நாள்ல, இந்த 14ஆம் நாள் வந்து இது வந்து பாருங்க பேர்ல கடோத்கஜ வதம், ராத்திரி முழுக்க அந்த அன்னைக்கு சண்டை வந்து ராத்திரியும் கண்டினியூ ஆகுது இல்லையா.
அந்த சண்டை ராத்திரியும் கண்டினியூ ஆகும்போது சாயங்கால வேலையில என்ன பண்ணிருக்கான்னா இதை நிறுத்திட்டு சண்டையை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு எல்லாரும் சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டையை கண்டினியூ பண்ணான்னு வருது. அதோட மட்டும் இல்ல, சந்தியாவந்தனத்துக்கு அவ்வளவு பேர் ஜலத்துக்கு எங்க போறது, அதோட அங்க ஜலத்தை கொட்டினால்னா என்ன ஆகும், மேல ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்காது. அதனால மண்ணையே வாரி அரைச்சு, அந்த பூமியில இருக்கிற மண்ணையே வாரி அரைச்சு அதாலேயே அர்ஜியத்தை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சந்தியாவந்தனத்துக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்க. தாமிரபரணி மகாத்மியத்திலையும் சந்தியாவந்தனம் ஒரு மகா பாவி வச்ச அந்த பாவி என்ன பண்ணிருக்காங்கனாக்க நரகத்துக்கு போறான். நரகத்துக்கு போனா நரகத்துல ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நரகத்துல அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நரகத்துல கஷ்டம் இல்லாத போது ஏன்டா இது இவ்வளவு கஷ்டப்படுத்தினா கூட, இவ்வளவு விதமான கொடுமையான தண்டனைகள் கொடுத்தா கூட ஏன் அனுபவிக்கலைன்னாக்க அவன் தன்னுடைய வாழ்க்கையில 3 வேளையும் அவன் பண்ணின ஒரு நல்ல காரியம் என்னன்னா சந்தியாவந்தனத்தை விடாம ஒவ்வொரு வேளையும் 1008 காயத்ரி ஜபம் பண்ணின்னு வந்திருக்கான். அந்த காயத்ரி ஜபத்தை விடாம பண்ணின்னு வந்த காரணத்தினால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அதனால அவனுக்கு நரக பிராப்தி ஏற்பட்டா கூட நரகத்தினுடைய கஷ்டம் அவனை பாதிக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா அவனுடைய மைண்ட் சைக்கலாஜிக்கல் வார்த்தை. அப்ப என்ன பண்றாங்க, அவனுக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னாக்க இது யார் யாருக்கு எப்படிப்பட்ட குற்றங்கள் பண்ணினவாளுக்கு என்னென்ன மாதிரி தண்டனைகள் அப்படின்னு அதை புரிகிற மாதிரி அவனுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு அவனுக்கு அந்த இடத்துல இந்த கிங்கரர்களுக்கு தண்டனை கொடுக்குற இது இன்ஸ்ட்ரக்ஷன். அதை சொல்லும் போது அதை கேட்டு பயம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பயமே அவனுக்கு கடுமையான ஒரு தண்டனையா போயிடுது. அதனால தாங்க முடியாம ஒரு பெயின் ஆயிடுறது. அதுக்கப்புறம் பூமியில பிறக்கிறோம். பிறந்து என்ன பண்றான், தன்னுடைய பாவத்தை கழிச்சு தாமிரபரணியினுடைய அந்த இது சங்கடத்தினால, அதாவது தாமிரபரணி ஜலஸ்பர்சத்தினால அவனுக்கு பாவங்கள்லாம் போறது அப்படின்னு அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அப்பதான் அந்த அதாவது புண்ணிய பாவங்களை அனுபவிக்கும் போது, புண்ணிய பாவங்களுடைய சுகதுக்கங்களை அனுபவிக்கும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், முன்னுக்கு வர முடியும். அதாவது கர்மாவை கழிச்சுட்டு நம்ம மேலுக்கு வர முடியும் அப்படிங்கறத பேசியிருக்கு. அப்ப சுகதுக்கங்களை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்சஸ் வேணும். டிஃபரன்சஸ் வேணும்னா அந்த டிஃபரன்ஸுக்கு காரணம் இருக்கணும். அந்த காரணம் எசென்சியலா எங்க வந்திருக்கு, ஒவ்வொருத்தருடைய கர்மாவை பத்தின பகவானுடைய அம்பாளுடைய ஒரு இது பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரை பத்தியும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் விஷமா அப்படின்ற. எதி நதே விஷமா மதிகி அம்பிகே, விஷமா மதிகி இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொன்னால், டிஃபரன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கணும். பூமி எப்படி சிருஷ்டிக்கப்படணும், எந்தெந்த இடத்துல பூமிகள் எப்படி சிருஷ்டிக்கப்படணும், எந்தெந்த இடத்துல இருக்கிற ஜந்துக்கள் எப்படி சிருஷ்டிக்கப்படணும், எந்தெந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சக்கரத்துலயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. சில சமயம் நம்ம என்ன பண்றோம், நெல்லை விதைக்கிறோம். விதைக்கும் போது நெல் ஃபர்ஸ்ட் கிளாஸா வருது. அதாவது விதை பண்ண போட்டதுக்கு மேல காண்றது மகசூல் பண்ணுவோம், போட்டதுக்கு மேல காணும். போட்டதுக்கு மேல காண்றது மட்டும் இல்லாம அந்த அரிசியினால் விசேஷமான குணமுடையதாக, நிறைய சக்தி படைத்ததாக நல்லா இருக்கு. சில சமயம் என்ன இருக்கு, அந்த அளவுக்கு சக்தி இல்லை, அரிசியில அது ரொம்ப லேசா இருக்கு, இந்த சக்தி இல்லை, குறைச்சலா இருக்கு. சில சமயம் அரிசி பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறான். என்ன இருக்கு, சாவியா போயிடுது அப்படிங்கிறா. ஸோ ஒவ்வொருத்திலையும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா. ஏன் அந்த டிஃபரன்ஸ் எப்படி ஏற்படுறது, இதுல நான் சொல்லுவா பூமியில பாரத பூமிங்கிறது என்னுடைய விசேஷம், அதுதான் அது வேற. பட் சில இடங்கள்ல என்ன ஆகும், கண்டினியூஸா நம்ம வருஷம் நம்ம நெல்லை அதாவது ஏதாவது ஒரு பயிர் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பயிரை விளைவிக்கக்கூடிய சக்தி பூமிக்கு இருக்காது, பூமியில அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ பூமி அந்த ஃபெசிலிட்டி ரீகெயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ஒரு வருஷம் அதை தாளாவை விட்டு வைக்க வேண்டியிருக்கும். அதை பெருசா விட்டுருவோம், ஒரு வருஷம் பயிர் பண்ண மாட்டேன். நம்மள ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு ஒரு பின்னாடி அதை காலியை விட்டு அதை ரெக்கவர் பண்றதுக்கு அதை ஃப்ரீ விடணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ விடும்போது அது என்ன ஆகும், கரஸ்பாண்டிங்கா அவளுக்கு லாபம் குறையும். லாபம் இல்லை, அடுத்த வருஷத்துக்கான விலை எல்லாமே கொஞ்சம் குறையும், கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு அது ஒவ்வொன்றுடைய ப்ராப்ளமும் தெரியும். அந்த ப்ராப்ளம்லாம் எங்க வருது, இதெல்லாம் டிஃபரன்ஸ். விஷமா எதி நதே விஷமா மதிகி அம்பிகே, இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இல்லைன்னா கதமிதம் பகுதா விகிதம் ஜெகதி, இந்த உலகம் எவ்வாறு பல்வேறு விதமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும். இந்த உலகம் பல்வேறு விதமாக சிருஷ்டிக்கப்படணும்னா ஒரே மாதிரி இல்லாம வெவ்வேறு விதமா, வெவ்வேறு குவாலிட்டியோட, வெவ்வேறு தன்மையோட, வெவ்வேறு சக்தியோட சிருஷ்டிக்கப்படணும்னாக்க அதுக்கு காரணம் உன்னுடைய சங்கல்பம் தான் அப்படிங்கிற. அதுக்கும் சங்கர காரணம் என்னன்னு பிரம்மசூத்திரத்துல வைஷமிய நேத்திரியே என்ன சாபேட்சத்வா அப்படின்னு, அதாவது ஜனங்களுடைய கர்மாதான் காரணம். அந்த கர்மாவுடைய காரணத்தினால என்ன ஆகுது, யார் யார் எங்க இருக்காளோ அவளுக்கு அந்தந்த விதமான விஷயம் கிடைக்கிறது. இதெல்லாம் மூத்த பிராமணம், இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே ஒண்ணு திட்டு ஒண்ணுன்னு இது எல்லாமே. அதாவது சிருஷ்டிங்கிறது வெறும் சிருஷ்டி இல்லை, அதாவது
இப்ப ஆத்துல சொல்லுவா சாதாரணமா, இப்ப குழந்தை பிறக்க போறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு வேணுங்கிற வஸ்துவை வந்து என்ன ஆகணும், குழந்தை பிறந்தா விட்டு வெளியில போய் தேட போறது இல்லை. குழந்தைக்கு என்ன பிறந்தா விட்டு வெளியில போய் அலைஞ்சு எல்லாத்தையும், ஏன்னா வெளியில இருந்து வரும்போது வெளியில இருந்து வரக்கூடிய இதெல்லாம் வந்துடும், அது பேர் என்ன, கிருமிகள்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இல்ல, அப்பவே அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க ஆபத்து சூத்திரங்களை பார்த்து எழுதினாக்க சர்வசாஸ்தி பிரவிஷ்டே பிரவிஷ்டே தூஷ்ணி மக்னாவாவ பதேதி சூத்திரம். அதாவது என்ன ஆகும்னாக்க, இந்த ராட்சச ஹோமம் பலீகர ஹோமம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அக்னியில வந்து கொஞ்சம் வெண் கடுக்கையும் தவிடையும் போட்டுட்டு புகை வர வச்சு அந்த புகையில கையை காமிச்சு, அதாவது முதல்ல கையை அளமிண்டு சுத்தமான ஜலத்துல யார் குழந்தை போய் உள்ள தூக்க போறாளோ அவ சுத்தமான ஜலத்துல கையளமிண்டு அந்த குழந்தை, அதாவது அந்த பிரசவித்த ஸ்திரீ இருக்காள, அவ இருக்கிற ரூம் வாசல்ல இந்த அக்னி இருக்குமா, சூதிகா அக்னின்னு பேரு, மெயின்டைன் ஃபார் 11 days. அந்த சூதிகா அக்னியில என்ன சொன்னாக்க இந்த வெண்கடுகையும் தவிடையும் போட்டுட்டு அது புகை வரும்போது புகையில கையை காமிச்சு என்ன பண்ணணும், சூடு பண்ணிட்டு, அதாவது என்ன ஆகும், இது ஸ்டெரிலைஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் குழந்தைய தொடலாம். எடுத்துட்டு டைரக்டா உள்ள போய் குழந்தைன்னு போட்டு கொஞ்சிடக்கூடாது. ஏன்னா பச்சை குழந்தையா இருக்கிறதுனால வெளியில இருந்து வரும்போது என்ன ஆகும், இன்னைக்கு நம்ம சொல்றவங்க எல்லாத்தையும் கையெழுப்பிக்கணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி கையெழுப்பாம பச்சை குழந்தைய போய் தொட்டம் தூக்கணும்னு சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு வியாதி வந்துடலாம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடலாம் அப்படின்ட்டு. வானர் காதம்பரியில் எழுதும்போது சொல்றார், சிசு தரிசனே தோஷ நிவாரகம் ஏதது. குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தைய எந்த தோஷமும் தாக்கிடக்கூடாது. நம்ம தோஷம்னு சொன்னா உடனே இமீடியட்டா ஆகும், ஏதாவது அது டக்குன்னு அது வந்து இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு மனசுல புரியாது. தோஷம்னாக்க ஏதாவது இன்விசிபிளாக ஏதோ ஒரு வஸ்துன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதனால அது வந்து என்ன ஆல் இன் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம். சிசு நிவாரணை தோஷ நிவாரகம்னா அந்த குழந்தையை பாதிக்கக்கூடிய எந்த தோஷமும் அதை தாக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது எந்த ரூம்ல ஏன்னா அப்பெல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது, வீட்டுல பிரசவம் பண்ணோம்னா எந்த ரூம்ல பிரசவம் நடக்க போறதோ அதுக்கு ஒரு மாசம் முன்னாடியே அந்த ரூம் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்றது, எப்படி டீஃபங்கஸ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட சொல்லி காதம்பரியில வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, தாராபீடன் தன்னுடைய ஒய்ஃப் டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ரூமை எப்படி டெலிவரி ரூமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணா அப்படிங்கிற ராஜா இவன் சவுண்ட் பிறக்க போறது, அதனால எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயில்டா சொல்றான். இது எல்லாமே ஒவ்வொன்றும் யார் யாருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி கிடைக்கிறதுங்கிறத பொறுத்தது. விஷமா இல்லையா, இது எல்லாத்துக்கும் காரணம் அவளுடைய கர்மா, அம்பாளுடைய சங்கல்பம். இதுதான் விஷமா மதிஹி. இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸான ஐடியா, யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உனக்கு இல்லைன்னா இந்த ஜெகத் எப்படி இவ்வளவு டிஃபரன்ஸோட இருக்கும். சசிவ பூபதி பிருத்திய ஜனாமிருத்தம், அதோட ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க, பலவேறுபட்ட ஜனங்கள். சில பேர் மந்திரியா இருக்கான், சில பேர் ராஜாவா இருக்கான் இல்லையா, சில பேர் அந்த இடத்துல சர்வன்ஸா இருக்கான். பகுதனைஹி அதனைச்ச, சில பேர் ரிச்சாவும் இருக்கான், சில பேர் போராவும் இருக்கான். இது எல்லாமே என்ன இருக்கு, அவரவர்கள் தங்களுடைய பாக்கியங்கிறதாக புரிஞ்சுக்கணும். அந்த பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்து எல்லாமே இந்த இதுல சொல்லுவார். அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க, யாருக்கு இப்ப இது எடுத்துக்கணும், கீதையில அர்ஜுனன் கேட்கிறான் என்ன, அந்த யோக பிரஷ்டன் இருக்கானே, காந்ததின் கிருஷ்ண கட்சதி, இந்த ஜென்மாவை வந்து என்ன பண்ணான், ஞானத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணினா, ஞானத்துக்காக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணினா, எல்லா விதமான யோகாபியாசங்களையும் வைராகியாதிகளையும் சம்பாதிச்சான். எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல இந்த ஜென்மா வந்து அவனால சக்சீட் பண்ண முடியல. என்ன ஆச்சு அப்படின்னா, இதோ பிரஷ்னோ பிரஷ்னகா, அவன் இந்த யோகாபியாசாதிகளை பண்ணாம இருந்திருந்தான்னா அட்லீஸ்ட் லௌகிக சுகங்களையாவது அவன் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பானா இல்லையா. அவன் பிரமாதமா தன்னுடைய இந்திரிய சுகங்களை என்ஜாய் பண்ணி லௌகிகமா நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பான். இப்ப என்ன பண்ணணும், வேர்ல்டுல அட்டாச்மெண்ட் கூடாது, பிரம்மஞானம் வரணும்னா வேர்ல்டுல அட்டாச்மெண்ட் கூடாது, எந்த சொர்க்கத்தையும் அனுபவிக்க கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான், தோஷ சுகதுக்கேஷு ததா லாபம் ஜெயா ஜெயம்னு இது எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தான். ஏன்னா பிரம்ம ஞானமும் கிடைக்கல. ஸோ அவனுக்கு என்ன இருக்கு, இதுவும் இல்லை, அதாவது சாஸ்திரத்தினால வரக்கூடிய சுகமும் இல்லை, லௌகிகத்தினால வரக்கூடிய சுகமும் இல்லைன்னு ஆயிட்டானே. Has not his life become a waste? Has not he lost all his pleasures? அப்படின்னு அர்ஜுனனுடைய கேள்வி. காந்தத்தையும் கிருஷ்ண கட்சதி அவனுக்கு என்ன நினைக்கும். அதாவது நீ என்ன பண்ற, ஆரம்பத்துல இருந்தே அவன் நிஷ்காமி கர்மா அனுஷ்டானம் பண்ண. அதாவது அர்ஜுனனுடைய கேள்வி என்னன்னா, அதாவது இந்த லோகத்தினுடைய சுகங்கள் மட்டும் இல்லை, அவன் ஏதாவது அனுஷ்டானங்களை பண்ணும்போது அந்த அனுஷ்டானங்களை ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தான்னா, அதாவது என்ன ஆகும், பண்ற மாதிரி எல்லாரும் பண்ற மாதிரி அந்த அனுஷ்டானங்களை பண்ணான்னா சொர்க்க சுகமாவது கிடைச்சிருக்கும்.
இப்ப அவனுக்கு இந்த லோக சுகமும் இல்லை, சொர்க்கலோக சுகமும் இல்லை, அவனுக்கு பிரம்ம ஞானமும் இல்லை, எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப அவன் எந்த ஜென்மாவில பிறப்பான், அவனுக்கு எப்படிப்பட்ட ஜென்மா கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணான், காங்கிரதின் கிருஷ்ண கேட்டதி அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணருக்கு என்ன சொன்னார், அதாவது நகி கல்யாண கிருஷ்ணத்தின் துர்கத்தின் தாத்த கச்சதி, ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறவன், நல்ல காரியத்தையே நினைச்சிட்டு இருக்கிறவன், நல்லதையே எப்பவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்துட்டு இருக்கிறவன், நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறவன், நல்ல காரியத்தையே நினைச்சிட்டு இருக்கிறவன், யாருக்கும் கெட்டது நினைக்காதவன், எப்பவும் எந்த சமயத்திலையுமே கெட்டது நினைக்காதவன், கல்யாணத்தில் துர்கதில் he will never fall, he will never go astray, he will never fall from grace. கல்யாண கிருஷ்ணத்தில் துர்கத்தின் தாத்த கச்சதி சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிருஷ்டோபி ஜாயதே அப்படின்னு என்ன பண்ண, சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே, அதாவது ஸ்ரீமதாங்கேகே, அது ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் அங்க ரொம்ப ரெலவெண்ட். ஸ்ரீமதாங்கேகே, ஸ்ரீமதாங்கேகேன்னா ரிச்சா இருக்கிறவங்க வீட்டுல, ரொம்ப பணக்கார, அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு கஷ்டப்படக்கூடிய நேரத்துல தன்னுடைய வாழ்க்கைக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லாமல் தான் எந்த இடத்துல விட்டானோ அந்த இடத்துல கண்டினியூ பண்ணக்கூடிய விதத்துல ஸ்ரீமதாம் கேஹே, நல்ல பணக்கார இடத்துல அவன் பிறப்பான்ல, அங்கதான் ஒரு அட்ரஸ் கொடுத்தா சுச்சீனாம். என்ன பணம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, மணி ஆல்வேஸ் லீவ்ஸ் பிளாக் சூட் இன் இட்ஸ் டெய்ல் அப்படின்னா, பணம் இருக்கிற இடத்துல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதான் இருக்கும், பணம் இருக்கிற இடத்துல ப்ராப்ளம் இல்லாம இருக்காது. ஏன்னா அது என்ன பண்றது, மனுஷால மனசை அந்த அளவுக்கு மாற்றி வைக்கிறது. அது மாத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நாகத்வா மத்திய மிருகம் பிராப்னோதி மனதின் பிரியம்னு சுபாஷிதம் உண்டு. நீங்க என்ன ஆகும், மீன் பிடிக்கணும்னா ஒரு புழுவை தூண்டில் சொருக்கிதான் மீனை பிடிக்க முடியுமே ஒழிய தூண்டில் சொருக்காம பிடிக்க முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ண, ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ், அதாவது நம்மளுக்கு மீன் வேணும்னாக்கா அந்த புழுவை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், புழுவை கொண்டாகணும். புழுவை கொண்டதுங்கிறது கிருமிகீத வதாதீனம் சக்கலீகரணானாம்னு அது ஒரு பாவத்துல ஒன்னா சொல்லியிருக்கு இல்லையா. கிருமிகீத வதாதீனம் சக்கலீகரணானாம்னு சக்கலீகரணமான பாவம் பண்ணாதான் மீன் கிடைக்கும், மீன் கிடைச்சாதான் ஏதோ பணம் கிடைக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு, தப்பு பண்ண வேண்டியிருக்கு. ஏதாவது சின்னதாகவோ பெருசாகவோ, பணம் ஆசை ஜாஸ்தியா இருந்தா பெரிய தப்பா இருக்கும், பணம் ஆசை குறைச்சலா இருந்ததுன்னா அதாவது என்ன ஆகும், ரொம்ப ஸ்ரீமதாமா இருக்க முடியாது, பெரிய ஸ்ரீமானா இருக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி. அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தன்னுடைய கேரக்டர், தன்னுடைய ஆட்டிடியூட் அதெல்லாம் விட்டு கொடுத்துடாமல் எப்பவுமே எல்லா விதத்திலையும், அதாவது மனோவாக்காயன, அதாவது இதுல சொல்ற பாருங்க, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணும்போது சத்வாரின் சம்ஸ்காரம்னு, அந்த சம்ஸ்காரங்கள் பண்ணும்போது அந்த சம்ஸ்காரங்களுக்கு வேணுங்கிற குணம் என்ன, அந்த சம்ஸ்காரத்தினால வரப்போற குணம் என்னன்னா அஷ்டவ் ஆத்ம மாத்திர விசேஷ குணாகனு, அந்த சம்ஸ்காரத்தினால நமக்கு வரப்போற குணங்கள் ஆத்ம குணங்கள். அந்த ஆத்ம குணங்கள்ல முதல் குணம் என்னன்னா சௌச்சம், பியூரிட்டி. மனசுலயும் பியூரிட்டி, அதாவது நம்ம தாட்லயும் ஒரு பியூரிட்டி இருக்கணும், நம்ம சம்பாதிக்கிற வஸ்துக்கள்லயும் ஒரு பியூரிட்டி இருக்கணும், நம்மளுடைய பேச்சிலையும் இருக்கணும். எந்த விதத்திலும், அதாவது பேச்சு கூட பக்தியார அதிக்ஷேபமா பேசக்கூடாது, தேவையில்லாம இல்லை, தேவை இருந்தா கூட அதிக்ஷேபமா பேசக்கூடாது, எல்லா விதத்திலையும் சுத்தமா இருக்கிறது இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பியூரிட்டி தான் என்ன விஷ்ணு புராணத்துல அதை பத்தி சொல்லியிருக்காரு. பக்தியார நம்ம திட்டுறோம்னு வச்சுக்கோங்க, திட்டும் போது ஏதாவது ஒரு விதத்துல தூஷணம் பண்ண போறோம், அவளை என்ன பண்ணுவோம்னாக்க அவள்கிட்ட ஒரு குணத்தை நம்ம ஆரோபம் பண்ண போறோம், அவள்கிட்ட ஒரு தப்ப ஆரோபம் பண்ண போறோம். அந்த தப்ப ஆரோபம் பண்றோம்னு சொன்னோம்னா அந்த தப்ப அவள்கிட்ட இருக்கிறதா இருக்கலாம், இல்ல இல்லாததா இருக்கலாம். இல்லாத தப்ப ஆரோபம் பண்ணோம்னா அது ஸ்கேண்டல், இல்லாத தப்ப ஒருத்தட்டு சொன்ன தோஷத்துக்காக அந்த பாவம் நம்மளை செய்யும், அந்த தூஷணையினுடைய பாவம் நம்மளை செய்யும். இருக்கிற தப்ப ஆரோபம் பண்ணினோம்னா அவளுக்கு அபத்தியாதி ஏற்படுத்தினதுக்காக அந்த பாவத்தினுடைய எஃபெக்ட் குறைஞ்சிடும். அந்த பாவம் அவ பண்ணின பாவத்தை பண்ண முடியாம எஃபெக்ட் குறைஞ்சதுனால அதை நம்ம அனுபவிக்கும்படி ஆயிடும். அதனாலதான் எந்த ஒரு விதத்திலையும் யார் ஆத்தரைஸ், கவர்மெண்ட் தான் ஆத்தரைஸ், ராஜா தான் ஆத்தரைஸ் இல்லையா. யாருக்கு தப்பு இருக்கோ அந்த தப்பை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த தப்பை பனிஷ் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டுக்கோ பகவானுக்கோ. நம்மளுக்கு அது ஆத்தரைசேஷன் இல்லையா, ஆத்தரைசேஷன் இல்லாம how can we take law into our own hand? அதனால என்ன ஆகுது, தட்ஸ் நாட் ப்ராப்பர், then we may have to suffer அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான தப்பையும் பண்ணாதவனாக, தப்பி தவறி கூட தப்ப பண்ணாதவனாக சுச்சியா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டோபிஜாயதே. இல்லைன்னா நான் கொலை மனத்திலே, அதாவது ஒரு சாதாரண ஏழையா இருக்கக்கூடிய ஏழையினுடைய வீட்டிலையும் பிறந்தோம், இதுதான் சாதாரணமா சொல்லும்போது சொல்லுவா, he will be beggar among the princes or
பிரின்ஸ் அமாங் த பெக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதை நீங்க வந்து இந்த ஜாதகமாலான்ற கதையில போதிசத்துவருடைய கதையெல்லாம் வரும். எப்படி அந்த போதிசத்துவர் வந்து அதாவது பிரம்மாவனுடைய சாரி புத்தருடைய அதாவது ப்ரீவியஸ் இன்கார்னேஷன் அந்த போதிசத்துவர் எப்படி ஒவ்வொருத்தரையும் தனியா இண்டிபெண்டா அவர் வந்து டிஸ்டிங்டா இண்டிவிஜுவலா இருந்தார் அப்படிங்கறத காட்டுற மாதிரி அந்த மாதிரி தன்னுடைய குணத்தை வளர்த்துக்கிறவரா இருப்பார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால பகுதனைகி அதனைகினாலும் அந்த பகவான் அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி அதாவது சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே அதுவா குலேவகத்து சம்பவமான ஏழைகளுடைய வீட்டில் அந்த ரெண்டுமே வந்து அவன் வந்து எந்த மாதிரி இருந்தா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஏற்படும், அவனுடைய ஒரு சோலுக்கு எலிவேஷன் ஏற்படும், சோல் எவால்வ் ஆகும் அப்படின்னு எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோலினுடைய எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சோலினுடைய பிறப்பும் அதாவது அந்த மனுஷனுடைய அந்த ஜீவனுடைய பிறப்பும் அந்த ஜீவனுக்கான சூழ்நிலையும் அமையிறது. அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறது அம்பாள் ஒவ்வொருத்தரையும் தனியா டிஸ்டிங்டா பாத்துக்கிறதுனால அதுதான் விஷமாமதிகி அப்படின்னு. அதான் எதினதே விஷமாமதி நம்பிக்கை கதமிதம் பகுதா விகிதம் ஜெகத். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜெகத் வந்து கதம் பகுதா விகிதம் இப்படி செய்யப்பட்டிருக்க முடியும். அது எப்படி சசிவ பூபதி பிருத்திய ஜனாமிருத்தம். நீலகண்ட தீட்சிதரை பார்க்கிறோம். நீலகண்ட தீட்சிதர் என்ன ஆகும், அப்படி தீட்சிதர் வம்சத்துல வந்தவர், அவருடைய தம்பி பேர ரொம்ப பெரியவர், விஷயம் தெரிஞ்சவர், ஞானி, நல்ல அனுஷ்டாதா. ஆனாலும் ராஜா கிட்ட இருக்கும்போது என்னவா இருந்தார், மந்திரியா இருந்தார். மந்திரியா இருக்கும்போது கூட அவருக்கு சதைக்கிறா சகல விஷயமும் தெரிஞ்சுதான் இருந்தது. அதோட மட்டும் இல்லை, எதிரியும் படாம எதிரியும் ஆசை இல்லாம அட்டாச்மெண்டா இருந்திருந்தார் இல்லையா. எப்ப கொஞ்ச நாள் நம்மளால அங்க வந்து மந்திரியா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததோ சத்துன்னு ஒரே நிமிஷத்துல உதறிட்டு என்ன பண்ண தெற்கு பக்கம் பார்த்து இந்த இதுல போய் நான் வந்து சன்னியாசியா உட்காந்துட்டார் இல்லையா. ஸோ மந்திரியா இருக்கிறவா எல்லாருமே வர்ணிக்கிறார். ருத்ராராட்சசம் ஒரு சான்ஸ்கிரிட் டிராமா. அந்த சான்ஸ்கிரிட் டிராமால சாணக்கியன் சந்திரகுப்தரும் தான் வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து அலெக்சாண்டரையும் தடுத்து நிறுத்திட்டு நந்தர்களை எதிர்த்து, நந்தர்கள் தான் அன்னைக்கு ஒரு பெரிய எம்பையரா இருந்தது. ஸோ நந்தர்களை தடுத்து நிறுத்திட்டு சந்திரகுப்தரை வந்து எம்பரரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கார். இன்ஸ்டால் பண்ணிட்டு சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, சாணக்கியர் மந்திரியா இருக்க பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். சாணக்கியரை வந்து என்ன பண்ணா பார்த்து கொஞ்சம் கூட்டணுவான்னு சொல்றதுக்காக சந்திரகுப்தன் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். அப்ப அந்த வேலைக்காரன் அதாவது அவருடைய இவருக்கான மெசஞ்சர், சந்திரகுப்தனுடைய மெசஞ்சர் சாணக்கியரை பார்க்க வரும்போது பார்த்துட்டு சொல்றான், சாணக்கியர் எங்க இருக்காருன்னா இப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தியினுடைய ராஜால சக்கரவர்த்தியே நீங்க வாங்க போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க, சக்கரவர்த்தி இவர் நீ வா போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு அந்த ராஜ்யத்துல மரியாதையும் மதிப்பும் இருக்கு. அப்படி மதிப்பும் மரியாதையும் இருந்தா கூட, இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருந்தா கூட அவர் இருக்கிறது சாதாரண ஒரு மண் குடிசையில இருந்துட்டு இருக்க, ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயத்தை சாப்பிட்டு, அதாவது என்ன ஆகும், ரொம்ப ஃப்ரூகல் மீல்ஸ் ஆஃப் லிவிங். அதாவது நான் வந்து ஒரு பெரிய மந்திரி, பிரதான மந்திரி அப்படிங்கிறதுக்காக லாவிஷ் அந்த ஆடம்பரமான லைஃப் ஸ்டைல் அவர் அடாப்ட் பண்ணல. சாதாரண ரொம்ப சிம்பிளான லைஃப், சிம்பிள் கூட இல்ல, ஃப்ரூகல் லைஃப் ஸ்டைல் தான். மண் குடிசையில தான் இருந்துருக்காரு, கூரை வீட்டுல மண் குடிசையில சாதாரணமா தான் இருந்துருக்காரு, அப்படிப்பட்டவதான் இருந்துருக்காரு. எப்படி எவ்வளவு அடக்கமாக, எவ்வளவு பக்தி சந்தியா இருந்திருக்காரு, எவ்வளவு அனுஷ்டாதாவா இருக்காருன்னு எவ்வளவு நடுவுலையும் அப்படின்னு அந்த இவன் வந்து என்ன பண்றான், அந்த மெசஞ்சர் வந்து அவரை பார்த்து சேர்ந்து போத அந்த இடத்துல வர்ணனை வருது. அந்த வர்ணனை அந்த இடத்துல அது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த வர்ணனை என்ன அந்த இடத்துல சொல்றது அப்படின்னாக்க, மினிஸ்டரா இருக்கும்போது கூட எப்படி தங்களுடைய சோலை எவால்வ் பண்ணிக்கிறதுக்கு அவன் ஒவ்வொரு வேலையும் அதை பண்ணிட்டு இருந்தா, இந்த வேலையும் எப்படி அதுக்கான ஒரு மீன்ஸாக பார்த்துட்டு இருந்தா. எந்த வேலையா இருந்தாலும் சர்வீஸ் ஆல்சோ நிஷ்டாம கர்மானுஷ்டானங்கிறது அனுஷ்டானங்கள் மட்டும் இல்லை, இஷ்டம் பூட்டம் தத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த இஷ்டம் பூட்டம் தத்தம்ங்கிறது மூணுமே மீன்ஸா இருக்கணும். இஷ்டங்கிறது வைதிக கர்மாக்கள், யாக யஜ்ஞாதிகள். பூர்த்தங்கிறது நம்ம பண்ணக்கூடிய பாக்கி கர்மாக்கள், அதாவது இந்த கொலாட்டம் இதெல்லாம் சொல்லுங்க, அது மட்டும் இல்லை, நம்ம பண்ணக்கூடிய பாக்கி வேலைகள்லாம். தத்தம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது பத்தியாருக்கு ஷேர் பண்ணிக்கிறது. இது எல்லாமே எப்படி நிஷ்காமமா பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு அப்படிங்கிறதாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் அந்தந்த இடத்துல அதை பிறப்பிக்கிறா. சசிவ பூபதி யார் யாருக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தா எவல்யூஷன் சீக்கிரமாகவும் குவிக்காகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்குமோ. பகுதனைகி அகனைஸ்த சமாகுலம், இந்த உலகம் அவ்வளவும் சேர்ந்துதான் இருக்குமோ அப்படின்ட்டு நம்மளுக்கு அது புரியாததுனால என்ன பண்றோம், நம்மள கஷ்டப்படுத்துறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு பக்தியா இருந்தாலும், இவ்வளவு நம்ம
சொல்லியா இருந்தாலும் இவ்வளவு நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருந்தாலும் கஷ்டப்படபடி ஆயிடுறது அப்படின்னு நம்மளுக்கு தாங்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அது அம்பாளுடைய சங்கல்பம்னா நம்மளுடைய எவல்யூஷனுக்கான அவளுடைய சங்கல்பம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பாக்கி என்ன வருது அப்படிங்கறது மேல எப்படி சொல்றார் அப்படிங்கறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.